இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் என்னெல்லாமோ தப்பு பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்க செஞ்ச தப்பெல்லாம் அவங்களாலேயே கூட வாயை திறந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான தப்புகள்லாம். ஆனால் நம்மளை ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்க, அவ்வளோதானே. நீங்கள் இதில் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நீங்கள் கில்ட்டி ஃபீலில் இருக்கீங்க? என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஏன் உங்கள் வாழ்க்கை மொத்தத்தையும் நாசமாக்கி மூளையில் முடங்கிட்டீங்க? அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன அவ்வளோ மோசமாக இல்லை கேவலமா? நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை, கரெக்டு தானே? உங்கள் லவ்வோ உங்களோட அருமையோ புரியாதவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறதை விட, என்னை புரிஞ்சிக்க தகுதி இல்லாத ஒன்றை இவ்வளோ நாள் என் கூட வச்சதுக்கு என்ன நான் செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு உங்கள் லைஃப்பை அழகாக்கிறதுக்கு என்ன வழியோ அதை எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிங்களோ அப்போ தான் உங்கள் லைஃப் சூப்பராக மாறும். ஸோ இது உங்கள் லைஃப். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா, இல்லை யாருக்காக நீங்கள் விடுற கண்ணீர் கீழே விழணும், இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் அருமை புரிஞ்சிக்காத ஒரு சாக்கடைக்காக உங்கள் கண்ணீரை வேஸ்ட் ஆக்குனீங்கன்னா நீங்கள் முட்டாள் மட்டும் கிடையாது, வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஜடம். அதுக்கு நீங்கள் செத்தே போகலாம். தயவு செஞ்சு உயிரோடு வாழ தகுதியோடு இருக்கணும்னா என்னை பற்றி புரிஞ்சுக்காத அவங்கள பற்றி நான் யோசித்தேன் வாழ்க்கையை அழிச்சிக்க மாட்டேன். அடுத்து என்னென்ன நான் யோசிக்க போகிறேன்னு யோசிக்க ஆரம்பிங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். உங்கள் லைஃப் அப்படி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நிஜமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முருகர் எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பார்.